இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மணி பிளான்ட். நான் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்ற வழியில் இந்த மணி பிளான்ட்டை வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கிட்டு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஆனால் அது செடியெல்லாம் காஞ்சு போய் உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வெளியில் கொண்டு வந்து வச்சேன். இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் வெளியில் வைக்கவும் நல்லா இலையில நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலேருந்து கீழே படர்ற கொடி வந்து அந்த கொஞ்சோண்டு மண் இருந்துச்சு வெளியே. அந்த மண்ணில் நல்லா வேர் பிடிச்சிக்கிச்சு. வேர் பிடிச்சி நல்லா செவத்துலாம் நல்லா படர ஆரம்பிச்சிது. நல்லா வேர் பிடிச்சிக்கிச்சு. அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய இலையாக வளர ஆரம்பிச்சிது. இது பார்த்தீங்கன்னா அந்த தண்டில் அந்த கைப்பகுதி மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நல்லா செவத்தில் பசை மாதிரி ஒட்டிக்கிருச்சு. இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் வெளியில் வைக்கவே அந்த இலை நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இன்னொன்று வந்து செல்வ வளம் பெருகும். சுற்றுப்புறத்தில் காற்றுல இருக்க காற்றை சுத்தப்படுத்தி தரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. நீங்களும் இந்த செடியை வாங்கி வளர்த்து பாருங்கள். மணி பிளான்ட் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து பாருங்கள். நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.